பாத்தீங்கன்னா இந்த நிறைய டேர்ம்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இந்த சிச்சுவேஷன்ஷிப், பெஞ்சிங் எல்லாம் நிறைய சொல்றாங்கல்ல, எதுதான் லவ் அப்படின்னா? இந்த ஜென்ரேஷன் லவ் கிடைக்கிறதே கஷ்டம். நீங்க கார்பரேட் குள்ள போனீங்கன்னா வெளியில ஒண்ணு உள்ள ஒண்ணு, உள்ளே 2 3 அப்படிலாம் போகும். நம்மளே மைண்ட் மாத்துவாங்க. அவங்க இதெல்லாம் கரெக்ட் நம்மளே நம்ப வைப்பாங்க ஆக்சுவலி. ஸோ அதெல்லாம் தப்பு. பிரேக்கப் பண்ண சொல்லி பிரெயின் வாஷ் பண்ணிருக்காங்க. பர்சன் வந்து என்னென்ன ரீசன்ஸ் எல்லாம் சொல்லி அந்த ரிலேஷன்ஷிப்பை பிரேக் பண்ண சொல்றாங்க? அவன் கெட்டவன், கேவலமானவன், பொம்மை பொறுக்கி அந்த மாதிரி எல்லாம். பட் நான் அப்படி கிடையாது. நிறைய ஆக்சுவலி நாங்கள் 13 to 14 இயர்ஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருப்போம். அப்படி இருக்கும் போதே வந்து ஒரு குத்து 2 குத்து சரியான குத்து எனக்கு செம்ம குத்து வாங்கியிருக்கேன். நான் செம்மையா அழுதேன், தேம்பியா அழுதேன். அது இப்போ வரைக்கும் என்னால் மூவ் பண்ண முடியல. பட் ஆனால் நான் வெளி தோற்றமா வந்து நான் நார்மலாக இருக்கிற மாதிரி இருக்கேன். அவ்வளோதான். ஃப்ரெண்ட்ஸே இல்லாமல் சுற்றிட்டு இருக்கேன். ஃப்ரெண்ட்ஸே இல்லாமல். ஆனால் ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல லைஃப்ல ஃப்ரெண்ட்ஸ் இல்லைனா? இல்லை பாய் ஃப்ரெண்ட் இருந்தா அதெல்லாம் தெரியாது. ஒரு லாயல் பாய் ஃப்ரெண்ட் கஷ்டம் எல்லாம் தெரியாது. ஃப்ரெண்ட்ஷிப் தான். லவ் ஃபைல் எல்லாம் மூவ் பண்ணிடலாம். இன்னொருத்தவங்க வந்து ரொம்ப கேர் பண்ணாங்கன்னா அவங்கள விட இல்லைன்னா நம்ம மூவ் பண்ண முடியும். ஃப்ரெண்ட்ஷிப் அப்படி கிடையாது. இன்னொரு பர்சன் ஃப்ரெண்ட்ஷிப் லைக் வராது. அது